ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க அண்ணா நகர் டவர்ல நடத்தலாம்னு ஒரு பிளான் பண்ணாங்க. ஜென்சிஸ் எல்லாமே சேர்ந்து அண்ணா நகர் டவர்ல ஒரு 30 பேர் சேர்ந்து நடத்தலாம்னு பிளான் பண்ணது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு மண்டபம் பிடிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணோம். ஒரு 100 பேரா கூடி பேசலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாம் பண்ணோம். ஸோ கடைசி கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய திமுக வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் அவரோட வந்து ஆதரவின் பேரில் தான் எங்களுடைய அண்ணா அறிவாலயத்தில் நடந்தது. சரிங்களா? அங்கே வந்து 1500 பேர் கூடியிருக்காங்க. சரிங்களா? 1500 கொடுத்ததுக்கான ப்ரூஃப் ஏதாவது இருக்குங்களா சார்? இது வரைக்கும் ப்ரூஃப் ஏதாவது காமிக்க சொல்லுங்க அவங்கள. அதான் சார், அந்த ஏஐ வந்து எங்களை பிடிச்சி உயர் எடுக்கிறாங்க. இப்போ ஏஐல வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லா இதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு எங்களால் முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து தேர்தல் நேரத்தில் ஏஐ யூஸ் பண்ணல. கரெக்டான எங்கள் தலைமையில் என்ன கொடுத்தாங்களோ கண்டென்ட் அதை தான் நாங்கள் பண்ணோம். அவங்க ஏஐ வச்சு ஆட்சிக்கு வந்தவங்க அப்படி தான் பேசுவாங்க. ஆமாம். ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கட்சியை இருந்தது இதை பார்த்துட்டு அதிமுக வந்து பார்த்தா 2K ஏடிஎம்க்கு ஆரம்பிச்சா. பட் அந்த இடத்துல கட்சியோட ஒத்துழைப்பு இல்லை, கட்சி தலைமை ஒத்துழைப்பு. ஆனா இங்க திமுக உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு சார்? எங்க டிஎம்கேல எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒத்துழைப்பு இருக்குங்க செய்யும். ஆனா ஏடிஎம்கேல வந்து பாத்தீங்கன்னா தலைமையே வந்து சரியான நிலைப்பாடு இல்லை. பாருங்களேன், ஒரு ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர்களா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர்களாம் வந்து நம்ம தாவேக்காக்கு போகாம டிஎம்கே வராங்க, எதிர்கட்சிக்கு வராங்க. ஏன் அது காரணம்? அவங்க கொள்கை பிடிப்போட வராங்க. அண்ணா வளர்த்த கட்சி, அதனால வந்து அண்ணா ஆரம்பிச்ச கட்சி அது, அதனால அவங்க தாய் கழகம் வராங்க. இல்லை, இது ஆட்சியே கிடையாது. முதல்ல உங்க கேள்வியே தவறு. நீங்களே பார்க்கலாம், இந்த கடந்த 2 நாளாக சட்டசபையில் அவரோட எப்படி மௌனம் காக்குறாரோ அதே மாதிரி தான் இந்த ஆட்சிக்கும் மௌனமாக தான் இருக்கு. அது அவரோட இயலாத தனத்தை காட்டுது, அவரோட அனுபவம் இல்லாத இதை காட்டுது. துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்வது வேறு. ஆனால் அனைத்து துறைகளுக்கும் முதலமைச்சர் பதில் சொல்லலாம். ஆனால் முதலமைச்சருக்கு ஏதும் தெரிவதாகவே இல்லை. அவர் ஏன் மௌனம் காக்கிறார் என்று தெரியவில்லை. ஒரே ஒரு அமைச்சர், இந்த ராஜ்மோகன் என்றவர், பள்ளி கல்வித்துறை, அவரை வைத்துக்கொண்டே இந்த 2 நாள் சட்டசபையை ஓட்டிவிட்டார்கள். வேற யாரால் பதில் சொன்னார்கள் என்று தெரியவில்லை. திமுகக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸை பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண